அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. வணக்கம் அன்பான நேயர்களே. இன்று உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மலேசியா நாட்டை சேர்ந்த குமாரி லாவண்யா செல்வம். இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் நினைத்ததை எல்லாம் அடைய நேர்மறையான சுய பிரகடனம் பாகம் 3 நாம் இன்று இணைந்துள்ளோம். நேயர்களே, இன்றைய பாகத்தில் நாம் மற்றும் சில வாழ்க்கை கூறுகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை காண உள்ளோம். அவை உங்களுடைய படைப்பாற்றல் திறன், உங்களுடைய உறவு முறைகள் மற்றும் தொழிலில் வெற்றி அடைவது. இதற்கான வழிவகைகளை இன்று நாம் காண உள்ளோம். முதலில் நாம் காணவிருக்கும் தலைப்பு படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவிட்டி பற்றியதாகும். வாருங்கள் நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம். நீங்கள் நான் படைப்பாற்றல் இல்லாதவன் என்று கூறினால் அது ஒரு சுய பிரகடனம் ஆகும். நீங்கள் அந்த வார்த்தைகளை நம்பினால் அது உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக காட்சியளிக்க தொடங்கும். நீங்களே உங்களுக்கு தடை விதிக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். உண்மையில் நம்மில் ஒவ்வொருவரிலும் இயற்கையான படைப்பாற்றல் ஓடுகிறது. அதை வெளியிட அனுமதித்தால் அது நம்மை ஆச்சரியப்படுத்தும் மற்றும் மகிழ்விக்கும். காரணம், நாம் அனைவரும் பிரபஞ்சத்தின் படைப்பாற்றல் சக்தியால் இணைந்துள்ளோம். நம்மில் சிலர் மற்றவர்களை விட ஆக்கப்பூர்வமாக படைப்பாற்றல் நிறைந்தவர்களாக இருக்கின்றனர். ஆனால் நம் அனைவராலும் படைப்பாற்றல் மிக்கவர்களாக உருவாக முடியும். நாம் அனைவரும் நம் வாழ்க்கையை தினமும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறோம். நம்மில் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகளும் ஆற்றல்களும் உள்ளன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலர் பெரியவர்களாக ஆனதும் குழந்தைகளாக இருந்தபோது பெற்ற படைப்பாற்றலை இழந்துவிட்டோம். உதாரணமாக, ஒரு சிறுவனிடம் அவன் மிக உயரமாக இருப்பதால் அவனால் நடனமாட முடியாது என்று ஒரு ஆசிரியர் கூறினார். அதேபோல மற்றொரு சிறுவனிடம் தவறான மரத்தை வரைந்ததால் அவனால் வரையவே முடியாது என்று ஒரு நண்பன் கூறினான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இவை அனைத்தும் பொய்யான கருத்துக்களாகும். உண்மையான கருத்துகள் கிடையாது. ஆனால் நாம் சிறுவர்களாக இருந்தபோது கீழ்ப்படிவான குழந்தைகளாக, அதாவது ஒபீடியன்ட் சில்ட்ரனாக இருந்தோம். அந்த காரணத்தினால்தான் நமக்கு கூறப்பட்ட கருத்துக்களை நாம் நம்பினோம். இப்பொழுது நம்முடைய உண்மை நிலையை உணர வேண்டிய தருணமாகும். நாம் இன்னமும் குழந்தைகள் கிடையாது. யாருடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தமும் நம்மிடம் இப்பொழுது இல்லை. இப்பொழுது நீங்கள் அவற்றுக்கு அப்பால் செல்லலாம். பொதுவாக மக்களிடம் இருக்கும் மற்றொரு தவறான அனுமானம் என்னவென்றால், தாங்கள் படைப்பாற்றல் மிக்கவராக இருக்க ஒரு கலைஞராக, அதாவது ஒரு ஆர்டிஸ்டாக இருக்க வேண்டும் என்பதாகும். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கலைஞர் என்பது ஒரு வகையான படைப்பாற்றல் மட்டுமே. இது போன்று மேலும் பல வகைகள் உள்ளன. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் நீங்கள் உருவாக்குகிறீர்கள். உங்கள் உடலில் புதிய செல்கள் உருவாவது முதல் தற்போதைய வேலைக்கான உணர்ச்சி பூர்வமான பதில்களை தேர்ந்தெடுப்பது வரை, உங்கள் நண்பர்களுடனான உறவுகள் வரை, உங்களை பற்றிய உங்கள் அணுகுமுறை வரை அனைத்தும் படைப்பாற்றல்தான். நாம் தான் இவற்றை உணராமல் வாழ்கின்றோம். படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி என்பது நம்முடைய அன்றாட வாழ்வில் சிறு சிறு வேலைகளை செய்வதிலிருந்தே ஆரம்பமாகிறது. உதாரணத்திற்கு, காலையில் நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் உங்கள் படுக்கையை எவ்வாறு தூய்மையாகவும் அழகாகவும் அடுக்கி வைக்கிறீர்கள் என்பதில் வெளிப்படுகின்றது. அதுபோலவே நீங்கள் சுவையான ஆரோக்கியமான உணவை சமைக்கலாம். உங்களின் அன்றாட கடமைகளை அல்லது வேலைகளை படைப்புத் திறனுடன் நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டு தோட்டத்தில் வேலை செய்யும் பொழுது படைப்புத் திறனை உங்களால் வெளிப்படுத்த முடியும். அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் உதவும் போது, அவர்கள் மீது இரக்கப்படும் போதும் படிப்புத் திறனை வெளிப்படுத்தலாம். இது போன்று இன்னும்
பல மில்லியன் கணக்கான வழிகளில் உங்கள் படைப்புத் திறனை உங்களால் வெளிப்படுத்த முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் படைப்புத் திறனுடனும் உங்களை எப்படி வெளிப்படுத்த தேர்வு செய்தாலும் சரி, அதில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் மற்றும் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் ஆழமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதுவே முக்கியமாகும். அதாவது மன நிறைவுடன் மனமுவந்து நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் இங்கு முக்கியமாகும். மேலும் நீங்கள் அனுமதித்தால் நீங்கள் எப்பொழுது பிரபஞ்ச சக்தியால் அல்லது ஆன்மீக சக்தியால் வழிநடத்தப்படுவீர்கள். ஆன்மீக சக்தி, பிரபஞ்ச சக்தி என்பது உங்களை எப்பொழுதும் சரியான பாதையிலேயே அழைத்துச் செல்லும். அது மட்டுமன்றி, உங்களுக்குள் எதையாவது வெளிப்படுத்த வேண்டும் அல்லது உருவாக்க வேண்டும் என்ற வலுவான, அதாவது தீர்மானமான ஆசை உள்ளது என்றால் கண்டிப்பாக அதை பின்தொடர்ந்து செல்லுங்கள். காரணம், அந்த எண்ணம் மற்றும் உணர்வு என்பது தெய்வீகமானதாகும். அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நெடுநாட்களாக ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த ஏக்கம் என்பது நமது அழைப்பாகும், நமக்கான அழைப்பாகும். ஆங்கிலத்தில் இதை காலிங் என்று கூறுவார்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல நோக்கமுடையதாக இருந்தால் நாம் அதை பின்தொடர்ந்து சென்றால் நாம் வழிநடத்தப்படுவோம், பிரபஞ்ச சக்தியால் பாதுகாக்கப்படுவோம் மற்றும் வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுவோம். ஒரு நோக்கம் அல்லது பாதை நமக்கு முன் வைக்கப்பட்டால் அதை நம்பி அதன் வழியில் செல்வதா அல்லது பயத்தில் சிக்கித் தவிப்பதா என்ற தேர்வு நம்மிடம்தான் உள்ளது. என்னை கேட்டால் உங்களுக்குள் இருக்கும் முழுமையான, அதாவது உள்ளுணர்வை நம்புவதுதான் முக்கியம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பயமுறுத்தும் வகையில் இருக்கலாம் என்பதை நான் அறிவேன். காரணம், புதியதாக ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்யத் தொடங்கும் பொழுது பயம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு உணர்வுதான். எல்லோரும் எதையாவது பார்த்து பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் என்னை நம்புங்கள், நம்மால் எப்படியும் அதை செய்து முடிக்க முடியும். காரணம், பிரபஞ்சம் உங்களை நேசிக்கிறது என்பதையும் நீங்கள் செய்யும் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். உண்மையில் நீங்கள் ஒவ்வொரு கணமும் உங்களை ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்துகிறீர்கள். மேலும் கூறினால், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் படைப்பாற்றல் மிக்கவராகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுகிறீர்கள். இவ்வாறே இந்த மனநிலையில்தான் நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும், வாழ வேண்டும். நீங்கள் ஆக்கப்பூர்வமானவர் இல்லை, உங்களிடம் படைப்பாற்றல் இல்லை என்ற எந்த ஒரு மன நம்பிக்கையையும் இப்பொழுது நீங்கள் கைவிட்டு விடுங்கள். உங்களை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் இப்பொழுது துறந்துதான் ஆக வேண்டும். ஆகவே உங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் செயல்படுத்த துவங்குங்கள். நீங்கள் உங்களின் தனித்துவமான வழியில் இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதை செய்வதற்கு இது நேரமில்லை, எனக்கு வயதாகிவிட்டது, காலம் கடந்துவிட்டது, இதற்கு மேல் நான் எப்படி செய்ய முடியும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இதற்கு உங்களுக்கு ஒரு மிகச் சிறந்த உதாரணத்தை நான் கூற விரும்பினால், மிக பிரபலமான தன்முனைப்பு பயிற்சியாளர் லூயிஸ் ஹே என்பவரை பற்றி தான் நான் உங்களுக்கு கூறுவேன். லூயிஸ் ஹே என்பவர் தனது 40 வயதிற்கு மேற்பட்டுத்தான் அர்த்தமுள்ள வாழ்வை வாழத் தொடங்கினார். அவருடைய சொந்த வாழ்க்கையில் 40களில்தான், அதாவது அவர் தனது 40 வயதிற்கு மேற்பட்டுத்தான் அர்த்தமுள்ள வாழ்வை வாழத் தொடங்கினார். அவருடைய சொந்த வாழ்க்கையில் 40களின் பிற்பகுதி வரை அர்த்தமற்ற ஒரு வாழ்வை தான் வாழ்ந்து கொண்டிருந்ததாக பல தருணங்களில் கூறியிருக்கின்றார். அவர் 40களின் நடுப்பகுதியில் தான் கற்பிக்க தொடங்கினார். 50 வயதில் தனது புத்தக வெளியீட்டை தொடங்கினார். 55வது வயதில் கணினி உலகிற்குள் நுழைந்தார். வகுப்புகள் கற்றுத்தர தொடங்கினார். தனது 60 வயதில் தன்னுடைய சொந்த பூந்தோட்டத்தை உருவாக்கினார். 70 வயதில் அவர் குழந்தைகளுக்கான கலை வகுப்பை எடுத்தார்.
தனது 75வது வயதில் பெரியவர்களுக்கான கலை வகுப்பில் பட்டம் பெற்று தன்னுடைய ஓவியங்களை விற்க ஆரம்பித்தார். 76வது வயதில் பால்ரூம் நடனத்தை கற்றுக்கொண்டார். நடனம் கற்க வேண்டும் என்ற தனது குழந்தை பருவ கனவை ஆசையை நிறைவேற்றி கொண்டார். எனவே உங்களாலும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட முடியும். படைப்பு திறன் நிறைந்தவராக உருவாக முடியும். நீங்கள் ஒரு திட்டத்தை தொடங்க விரும்பினால் அல்லது படைப்பாற்றல் ரீதியாக விஷயங்களை செய்ய விரும்பினால் இந்த உறுதிமொழிகளை உங்கள் திட்டத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கான சில நேர்மறையான உறுதிமொழிகளை காண்போம். எனது ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றலின் வெளிப்பாட்டிற்கான அனைத்து எதிர்ப்புகளையும் முழுமையாக நான் விடுவிக்கிறேன். நான் எப்போதும் எனது படைப்பு மூலத்துடன் தொடர்பில் இருக்கிறேன். என்னை வெளிப்படுத்துவதிலும் பல ஆக்கப்பூர்வமான வழிகளை உருவாக்குவதிலும் நான் நன்றாக உணர்கிறேன். நான் ஒரு தெளிவான சிந்தனையாளர். நான் எளிதாக என்னை வெளிப்படுத்துகிறேன். நான் தினமும் மேலும் படைப்பாற்றல் நிறைந்தவனாக இருக்க கற்றுக்கொள்கிறேன். எனது ஆற்றல் வரம்பற்றது. எனக்கு தெரியாத திறமைகளை நான் கண்டறிகிறேன். என்னுடைய உள்ளார்ந்த படைப்பாற்றல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது மற்றும் மகிழ்விக்கிறது. எனது திறமைகள் அனைவருக்கும் தேவைப்படுகின்றன. எனது தனித்துவமான பண்புகள் என்னை சுற்றியுள்ளவர்களால் பாராட்டப்படுகின்றது. புதிய ஆக்கப்பூர்வமான யோசனைகள் எனக்கு எளிதாகவும் சிரமமின்றியும் வருகின்றன. வாழ்க்கையின் மகிழ்ச்சியான வெளிப்பாடுகளில் நான் அடங்குவேன். நான் ஒரு படைப்பாளி. என் உள்ளத்தில் கற்பனை நிறைந்து உள்ளது. என் சிந்தனைகள் தனிப்பட்டவை மற்றும் அழகானவை. என் படைப்புகள் மற்றவர்களுக்கு உந்துதல் தரும். நான் புதிய யோசனைகளை திறந்த மனதுடன் ஏற்கிறேன். நான் தைரியமாக என் சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறேன். நான் என் படைப்பாற்றல் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். ஒவ்வொரு நாளும் நான் புதியதாக படைக்கிறேன். என் மனம் திறந்தது. படைப்புகள் என் மனத்திலிருந்து சுதந்திரமாக வெளிப்படுகின்றது. நான் என் வாழ்க்கையை ஒரு வண்ணமிகு படைப்பாக உருவாக்கும் பயணத்தில் இருக்கிறேன். மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் முக்கியமான சக்திகளை நம்ப செய்கிறது. ஒருவரின் மனது தூய்மையாக செம்மையாக செயல்படும் பொழுது அவர் நேர்மையான வழியில் காரியங்களை செய்வார். இதுவே படைப்பாற்றலுக்கும் அடிப்படையாக அமைகிறது. படைப்பாற்றல் என்பது நம் உள்ளத்தின் உணர்வுகளை நேர்மறையான வழியில் வெளியிடும் முயற்சியே. மேலும் இந்த பாடல் ஒரு மனிதன் தனது உணர்ச்சி, நேர்மை, நம்பிக்கை மற்றும் படைப்பாற்றலை கொண்டு எந்த நிலையிலும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை வலியுறுத்துகிறது. வாருங்கள் நேயர்களே, நாம் தொடர்ந்து அடுத்த கருத்தை காண்போம். இது நம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கூறாகும். அதுதான் உறவுகள் ஆகும். உறவுகள் என்பது நம்மில் பலருக்கும் முதன்மை முன்னுரிமையாக இருக்கின்றது. இதற்கு காரணம் நாம் அன்பை தேடுவதால்தான். உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடுவதோ அல்லது நெருங்கிய நண்பர்களை தேடுவதோ எப்போதும் சரியான துணையை தராது. ஏனென்றால் அந்த உறவு உங்களுக்கு ஏன் தேவை என்பதற்கான காரணங்கள் அங்கு தெளிவாக இல்லை. என்னை நேசிக்கும் ஒருவர் மட்டும் இருந்தால் என் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று பலர் கூறுவார்கள். ஆனால்
அது அப்படியல்ல. அன்பிற்கான தேவைக்கும் அன்பிற்காக ஏங்குவதற்கும் இடையே பெரிய வித்தியாசம் உள்ளது. நீங்கள் அன்பிற்காக ஏங்குகிறீர்கள் என்றால் உங்களிடம் அன்பு இல்லை அல்லது அன்பில் பற்றாக்குறை உள்ளது என்றே அர்த்தமாகின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் இருந்து உங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்கவில்லை என்றே பொருள்படும். அதாவது உங்களிடமிருந்தே அல்லது உங்களுக்கு மிகவும் முக்கியமான நபரிடமிருந்து அன்பு மற்றும் அங்கீகாரத்தை இழக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். இது போன்ற உறவுகளை நீங்கள் நாடும் பொழுது அது இருவருக்குமே பயனளிக்காத வகையில்தான் அமையும். அது மட்டுமன்றி ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் உறவுகளில்தான் ஈடுபடுவீர்கள். மேலும் நீங்கள் தனிமையாக இருப்பதை பற்றி பேசுவதன் மூலமோ அல்லது சிந்திப்பதன் மூலமோ உங்கள் வாழ்க்கையில் அன்பை உருவாக்க முடியாது. நான் தனிமையில் இருக்கிறேன், நான் அன்பிற்காக ஏங்குகிறேன், எனக்கு யாருமே இல்லை போன்ற எதிர்மறையான உணர்வுகளும் எண்ணங்களும் மக்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்தே நீக்குமே தவிர புதிய ஆரோக்கியமான உறவுகளை ஈர்த்து கொடுக்காது. உங்கள் வாழ்க்கையில் தற்போது இருக்கும் உறவு, அந்த நபர் அல்லது அவருடனான உறவு முறை இப்பொழுது எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று பேசுவதன் மூலமோ அல்லது சிந்திப்பதன் மூலமோ அந்த உறவை குணப்படுத்துவதோ அல்லது புதுமைப்படுத்துவதோ இயலாத ஒரு காரியமாகும். இந்த செயல் பிரச்சனையின் மீது மட்டுமே கவனத்தை ஈர்த்து செல்கிறது, தீர்வின் மீது அல்ல. ஆகவே நீங்கள் உங்கள் எண்ணங்களை பிரச்சனையில் இருந்து விலக்கி ஒரு தீர்வை உருவாக்கும் புதிய எண்ணங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். இது போன்ற உறவை மேம்படுத்தும் புதிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் உங்களால் உருவாக்க முடியவில்லை என்றால் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு வட்டத்தை உருவாக்கி உங்கள் வரம்புகளுக்குள், அதாவது லிமிட்டேஷன்ஸ்குள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். இந்த உணர்வு வெறும் எதிர்ப்பைத்தான் உருவாக்கும். எதிர்ப்பு என்பது உங்களுக்கான நல்லவற்றை இருப்பதில் தாமதத்தை உருவாக்கும். நான் தேடும் கேட்கும் நல்ல உறவுகளை பெறுவதற்கு நான் தகுதியானவன் இல்லை என்று நீங்கள் பிரபஞ்சத்திடம் சொல்லாமல் சொல்லும் மற்றொரு வழிதான் இது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உறவுகளை நீங்கள் மாற்ற விரும்பினால் உங்களோடு உள்ள உறவை மேம்படுத்துவதே முதல் படியாகும். உங்களை பற்றியே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மற்ற எல்லா உறவுகளும் மேம்படும். மகிழ்ச்சியாக இருக்கும் நபர்கள் மற்றவர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமாக காட்சியளிப்பார்கள். ஆகவே நீங்கள் அதிக அன்பை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களை மேலும் நேசிக்க வேண்டும் என்று அர்த்தமாகும். இன்னும் தெளிவாக கூற வேண்டும் என்றால் விமர்சிப்பது, உறவுகளை பற்றி புகார் கூறுவது, பழி சுமத்துவது, புலம்புவது, தனிமையாக உணர்வது போன்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் செயல்பாடுகளையும் நீங்கள் கைவிட வேண்டும் என்று பொருளாகும். எனவே நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது எல்லாம் உங்களை பற்றிய மிக திருப்தியான உணர்வை ஏற்படுத்துவது, உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் எண்ணங்களை சிந்திப்பது போன்ற நேர்மறையான செயல்களில் ஈடுபடுங்கள். அன்பை அனுபவிக்க ஒரே ஒரு வழி இல்லை, ஏனெனில் அனைவரும் அன்பை வெவ்வேறு வழிகளில் அனுபவிக்கிறார்கள். அன்பை அனுபவிக்க சிலர் அரவணைக்கப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள், மற்றும் சிலர் அன்பான வார்த்தைகளில் வெளிப்பட வேண்டும் என விரும்புவார்கள். இன்னும் சிலர் பரிசு அல்லது பூக்கள் போன்ற அன்பின் வெளிப்பாடுகளை எதிர்பார்ப்பார்கள். இது போன்ற பல வழிகளில் மக்கள் அன்பை எதிர்பார்க்கின்றனர். ஆகவே நான் முதலில் கூறியது போல அன்பை பெறுவதற்கான முதல் வழி நீங்கள் உங்களை நேசிப்பதில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். உங்களிடம் உள்ள வளர்ந்து வரும் பெருகி வரும் அன்பை நீங்களே வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே அன்பை வழங்குங்கள். நீங்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் என்பதை உங்களுக்கு நீங்களே காட்டுங்கள். உங்களை நீங்களே சீராட்டுங்கள்.
உங்களுக்கு நீங்களே பூக்கள் வாங்குங்கள். உங்களை மகிழ்விக்கும் வண்ணங்கள், அமைப்புகள் மற்றும் வாசனைகளால் உங்களை நீங்கள் சூழ்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கும் உணர்வுகளைத்தான் நமக்கு பிரதிபலிக்கிறது. நீங்கள் உள் உணர்வு ரீதியாக அன்பெனும் உணர்வில் வளரும் போது உங்கள் வளர்ந்து வரும் அன்பை பகிர்ந்து கொள்ள சரியான நபர்கள் ஒரு காந்தத்தைப் போல உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். அதுபோலவே தனிமை எண்ணத்திலிருந்து நிறைவான எண்ணத்திற்கு மாற விரும்பினால் உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றியும் அன்பான மனநிலையை உருவாக்க வேண்டும். மேலும் அன்பு, பாசம் பற்றிய அனைத்து எதிர்மறையான எண்ணங்களையும் விட்டுவிட்டு உங்கள் மனதை அன்பான எண்ணங்களால் நிரப்புங்கள். நீங்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் அனைவருடனும் அன்பு, ஒப்புதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு போன்ற உயரிய குணங்களை பகிர்ந்து கொள்ள சிந்தியுங்கள். உங்கள் சொந்த தேவைகளை நிறைவேற்ற உங்களால் முடிந்தால் நீங்கள் மற்றவர்களை சார்ந்திருப்பவராக இருக்க மாட்டீர்கள். எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை நம்பியோ சார்ந்தோ இருக்க மாட்டீர்கள். இது நீங்கள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. நீங்கள் உங்களை உணர்ந்து உண்மையிலேயே நேசிக்கும் போது நீங்கள் நடுநிலையாகவும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பீர்கள். வீட்டிலும் சரி, உங்களின் பணியிடத்திலும் சரி, உங்களது உறவுகள் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் சூழ்நிலைகளுக்கும் மக்களுக்கும் வித்தியாசமாக எதிர்வினையாற்றுவதை காண்பீர்கள். ஒரு காலத்தில் உங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருந்த விஷயங்கள் இனி அந்த அளவிற்கு முக்கியமானதாக இருக்காது. புதிய நபர்களும் உறவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள். சில சமயங்களில் சில பழைய நபர்கள் மறைந்து விடலாம், அதாவது உங்களை விட்டு விலகிவிடலாம். இது முதலில் பயமாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல இது புத்துணர்ச்சியூட்டுவதாகவும் உற்சாகமூட்டுவதாகவும் இருக்கும். ஒருமுறை இவை அனைத்தும் உங்கள் மனதில் தெளிவாகிவிட்டால், ஒரு உறவில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் வெளியே சென்று மக்களுடன் பழக வேண்டும். நேரத்தை அவர்களுடன் செலவிட வேண்டும். வெளியில் சென்று மக்களுடன் பழகுங்கள் என்று நான் கூறுவதற்கான காரணம், புதிய உறவுகள் திடீரென்று தோன்ற மாட்டார்கள். ஆகவே மக்களை சந்திப்பதற்கான வழிகளை நீங்கள் கண்டறிய வேண்டும். உதாரணத்திற்கு, இரவு சமூக குழுவில் கலந்து கொள்வது, ஆதரவு குழு, விளையாட்டுக் குழு போன்ற மக்கள் ஒன்று கூடும் இடங்களுக்கு செல்லுங்கள். இவை உங்களுக்கு ஒத்த எண்ணம் கொண்டவர்களை அல்லது ஒரே ஆர்வங்களில் ஈடுபடுபவர்களை சந்திக்க உதவுகிறது. புதிய புதிய நபர்களை நீங்கள் சந்திக்க தொடங்குவீர்கள். ஒரு காலகட்டத்தில் புதிய நண்பர்களை எவ்வளவு விரைவாக சந்திக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே ஆச்சரியமளிக்கும். திறந்த மனதுடன் இருங்கள். பிரபஞ்சம் உங்கள் உயர்ந்த நன்மைக்காக பதிலளிக்கும். மகிழ்ச்சியான எண்ணங்களை எண்ணுங்கள். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான நபராக இருப்பீர்கள். அனைவரும் உங்களுடன் இருக்க விரும்புவார்கள். உங்களுடைய தற்போதைய உறவுகள் அனைத்தும் உங்களை அங்கீகரிக்கும், உங்கள் மீது அன்பு செலுத்தும். பாருங்கள் நேயர்களே, உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நேர்மறையான உறுதிமொழிகள் சிலவற்றை காண்போம். இந்த உறுதிமொழிகள் என் உணர்வை நிரப்ப நான் அனுமதிப்பேன். அவை எனக்கு உண்மையாக மாறும் என்பதை அறிந்து நான் அவற்றை மகிழ்ச்சியுடன் அடிக்கடி பயிற்சி செய்வேன். நான் நேசிப்பவர்களிடம் அவ்வப்போது கேட்பேன், நான் உங்களை இன்னும் எப்படி நேசிக்க முடியும்? நான் அன்பின் கண்களால் தெளிவாக பார்க்க தேர்வு செய்கிறேன். நான் பார்ப்பதை நான் நேசிக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் அன்பை ஈர்க்கிறேன். நான் அதை இப்போது ஏற்றுக்கொள்கிறேன். அன்பு எங்கும் உள்ளது, ஒவ்வொரு மூலையிலும் உள்ளது. மகிழ்ச்சி என் முழு உலகத்தையும் நிரப்புகிறது.
நான் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் உணரும் அன்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்பொழுது அன்பு, பாசம் மற்றும் மகிழ்ச்சி போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்லவற்றிற்கும் தகுதியானவன். நான் அன்பால் சூழப்படுகிறேன். எல்லாம் நன்றாக இருக்கிறது. நான் அழகாக இருக்கிறேன். எல்லோரும் என்னை நேசிக்கிறார்கள். நான் எங்கு சென்றாலும் அன்பால் வரவேற்கப்படுகிறேன். நான் ஆரோக்கியமான உறவுகளை மட்டுமே இருக்கிறேன். நான் எப்போதும் நன்றாக நடத்தப்படுகிறேன். என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து அன்புக்கும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அதை நான் எல்லா இடங்களிலும் காண்கிறேன். நான் அன்பையும் நல்ல உறவுகளையும் பெற தகுதியானவன். என் வாழ்க்கையில் உண்மையான அன்பு நெருங்கி வருகிறது. நான் நல்ல உறவுகளை என் பணியிடத்திலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கவர்ந்து ஈர்க்கிறேன். நான் அன்பு செலுத்துகிறேன். அன்பை பெறுகிறேன். அன்பை வரவேற்க என்னுடைய இதயம் தயாராக உள்ளது. எல்லா உறவுகளிலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அன்பும் நம்பிக்கையும் நிரம்பிய உறவுகள் எனது வழியை நோக்கி வருகிறது. நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன். எனவே மற்றவர்களும் என்னை நேசிக்கிறார்கள். நான் அமைதியான, அன்பான, ஆரோக்கியமான, மதிப்புமிக்க உறவுகளை ஈர்க்கிறேன். என் வாழ்க்கை அன்பும் பரிவும் நிறைந்த உறவுகளால் வளமாகிறது. நான் என்னை சுற்றியுள்ளவர்களை அன்புடனும் மரியாதையுடனும் அணுகுகிறேன். என் உறவுகள் அனைத்தும் உண்மை, நேர்மை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானவை. என் இதயம் ஆனந்தமாக, அன்புக்கான தயார் நிலையில் உள்ளது. என் உள்ளத்துக்கு ஏற்ப அற்புதமான உறவுகள் எனது வாழ்வில் தோன்றுகின்றன. அன்பு என்பது என் இயல்பு. அதை வெளிப்படுத்துவதில் எனக்கு மகிழ்ச்சி. நான் என் உறவுகளில் ஏற்றத்தை, புரிதலை, சாந்தியை கொண்டு வருகின்றேன். எனது அன்பான, பாசமான நடத்தை நல்ல உறவுகளை ஈர்க்கிறது. என் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு உறவும் அர்த்தமுள்ளதாய், அருமையாய் மாறுகிறது. அன்பு செலுத்துவதும் பெறுவதும் என்பது நம் உள்ளத்தை களிப்பும் நம் வாழ்க்கையை கவிதையுமாக மாற்றும். இங்கு அன்பு ஒரு மனித உணர்வாக அல்ல, தெய்வீகமான ஒன்றாக உருவாக்கப்படுகிறது. அதாவது யாரொருவர் மனமுவந்து அன்பு காட்டினாலும் அவர் கடவுளைப் போலவே உயர்ந்தவராக சித்தரிக்கப்படுகின்றார். அன்பு என்பது கண்ணால் காண முடியாத கடவுள் என்பதை இந்த பாடல் வரிகள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன. ஆகவே இன்று முதல் உங்கள் உறவுகளிடத்தில் புனிதமான, மனமார்ந்த அன்பை செலுத்த தொடங்குங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பூந்தோட்டமாக பூத்து குலுங்கும். வாருங்கள் நேயர்களே, இன்றைய அங்கத்திற்கான இறுதி கருத்தை காண்போம். இதுவும் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாகும். அதுதான் தொழில் வெற்றியாகும். வேலையை பற்றிய உங்களுடைய பொதுவான சிந்தனை முறையை மாற்றினால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான வேலையை பெறலாம். நீங்கள் செய்யும் வேலையை வெறுத்து உங்கள் முதலாளியை புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களால் வேலையை ஒருபோதும் இன்பமாக கருதவே முடியாது. உங்கள் தொழிலை அல்லது வேலையை வெறுப்பது, குறை கூறுவது போன்ற செயல்கள் ஒரு பயங்கரமான எதிர்மறையான உறுதிமொழிகள் ஆகும். இப்படி இருக்கையில் ஒருபோதும் நல்ல மகிழ்ச்சியான வேலை சூழலை உங்களால் கண்டிப்பாக ஈர்க்கவே முடியாது. ஆகவே நீங்கள் மனதார உண்மையிலேயே மகிழ்ச்சியான நேரத்தை வேலையில் உருவாக்க விரும்பினால் உங்கள் சிந்தனை முறையை மாற்ற வேண்டும்.
அதற்கு நீங்கள் அனைவரையும் அன்புடன் நடத்த பழக வேண்டும். உங்கள் பணியிடத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும், இடத்தையும், பொருளையும் மதிக்கவும் ஆசீர்வதிக்கவும் வேண்டும். இதை செய்வதற்கு உங்களுடைய தற்போதைய வேலையிலிருந்தே நீங்கள் துவங்கலாம். அடிக்கடி உங்கள் மனதிடமும் புத்தியிடமும் நினைவுபடுத்துங்கள், நான் செய்யும் இந்த வேலை மிகப்பெரிய பதவிகளுக்கான ஒரு படிக்கட்டாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய தற்போதைய வேலையில் இருப்பதற்கு காரணம் கடந்த காலத்தில் நீங்கள் நம்பிய விஷயங்கள்தான். உங்கள் கடந்த கால சிந்தனையால் தான் அந்த வேலையை நீங்கள் உங்களிடம் ஈர்த்துள்ளீர்கள். ஒருவேளை உங்கள் பெற்றோரிடமிருந்தும் நீங்கள் வளர்ந்த சூழ்நிலைகளிலிருந்தும் அந்த நம்பிக்கையை நீங்கள் ஈர்த்துள்ளீர்கள் என்று கூறலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கும் சூட்சுமம் என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றலாம். ஆகவே இப்பொழுது தொடங்கி உங்கள் முதலாளியை நேசிக்க பழகுங்கள். உங்களுடன் பணிபுரியும் சக தொழிலாளர்கள், வேலையிடம், அந்த கட்டிடம், அந்த படிகள், அங்கு இருக்கும் அறைகள், அங்கு இருக்கும் பொருட்கள், ஒவ்வொரு வாடிக்கையாளர்கள் என உங்கள் வேலை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நபர்களையும் நேசிக்க ஆசீர்வதிக்க துவங்குங்கள். இது உங்களுக்குள்ளும் முழு அலுவலகத்திலும் ஒரு அன்பான மனநிலையை உருவாக்குகிறது. பொதுவாக வேலையிடத்தில் மற்றவர்களை இழிவுபடுத்துவதோ அல்லது வேலையின் அடிப்படையில் தரம் பிரிப்பதோ ஒரு தவறான செயல் என நான் நம்புகிறேன். இச்சூழலை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு உரிமையாளராகவோ அல்லது மேலாளராகவோ இருக்கின்றீர்கள் என வைத்துக்கொள்வோம். உங்களின் கீழ் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு பயந்தவர்களாகவோ அல்லது உங்களின் மீது வெறுப்புடன் இருந்தாலோ அவர்களிடமிருந்து சிறந்த வேலையை எப்படி உங்களால் எதிர்பார்க்க முடியும்? காரணம், அவர்கள் உங்களின் மீது நல்ல உணர்வுகளை கொண்டிருக்கவில்லை. பொதுவாகவே நாம் அனைவரும் வேலை செய்யும் இடங்களில் பாராட்டப்படவும் அங்கீகரிக்கப்படவும் ஊக்குவிக்கப்படவும் விரும்புகிறோம். ஆகவே உங்கள் ஊழியர்களை ஆதரித்து அவர்களுக்கு மரியாதை அளித்தால் அவர்களால் முடிந்த சிறந்த வேலையை உங்களுக்காக வழங்குவார்கள். மேலும் இன்றைய சூழலில் வேலை கிடைப்பதே கடினமாக இருக்கின்றது என நீங்களும் நம்ப வேண்டாம். உங்களுக்கு தெரிந்த பல நபரும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடும். அது அவர்களின் சிந்தனையில் ஏற்பட்ட விளைவே. ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், அதே விஷயம் உங்களுக்கும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு ஒரே ஒரு வேலைத்தான் தேவை. நீங்கள் நேர்மறையாக இருப்பதன் மூலமும் திறந்த மனதுடன் இருப்பதன் மூலமும் உங்களின் உணர்வு உங்களுக்கு வழித்தடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாதீர்கள். உங்கள் கவனத்தை அதன் மீது செலுத்தாதீர்கள். உங்கள் நண்பர்கள் அல்லது வியாபார கூட்டு நபர்கள் எதிர்மறையான தகவல்களை கூறினால் அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளாதீர்கள். அது போன்ற தருணங்களில் உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ளுங்கள், இந்த விஷயம் அவர்களுக்கு வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இது உண்மையல்ல. நான் எங்கிருந்தாலும் என்னை சுற்றி என்ன நடந்தாலும் நான் செழித்து வளர்வேன், இதுவே உண்மை என உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்துங்கள். உங்கள் பணியிடத்தில் இருக்கும் அனைத்து சக பணியாளர்களும் மேலாளர்களும் மற்றும் முதலாளி உட்பட அனைவரும் அன்பின் மூலமாகவே ஈர்க்கப்பட்டுள்ளனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த எண்ணத்தையும் உணர்வையும் உங்கள் மனதில் ஆழ பதியுங்கள். இது போன்ற நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பணியிடத்தில் மிகவும் உற்பத்தி திறன் மிக்க மற்றும் மகிழ்ச்சியான நபராக உருவாகுவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், தீர்வில்லாத எந்த பிரச்சனையும் இல்லை, பதிலில்லாத எந்த கேள்வியும் இல்லை. ஆகவே பணியிடத்தில் நீங்கள் பிரச்சனையை எதிர்நோக்கும் பொழுது உங்கள் ஆழ் மனதிடம் அதற்கான தீர்வை தேடுங்கள். கண்டிப்பாக பிரபஞ்சத்தின் துணையுடன் உங்களுக்கு அதற்கான தீர்வு கிடைக்கும். மேலும்
பணியிடத்தில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் அல்லது குழப்பத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது மற்றவர்கள் மீது பழி கூறுவதை விடுத்து உள்நோக்கி சிந்திக்க வேண்டும். இந்த சூழல் ஏற்பட காரணமாக இருந்த உங்கள் பழைய எதிர்மறையான எண்ணங்களை விடுவியுங்கள். நீங்கள் பணியிடத்தில் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடைவீர்கள் என்பதை நம்புங்கள். நீங்கள் உத்வேகத்துடனும் உற்பத்தி திறன் கொண்டவராகவும் இருக்கிறீர்கள் என்பதை நம்புங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு மனமுவந்து மற்றும் மகிழ்ச்சியுடன் சேவை செய்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பிரபஞ்ச சக்தியுடனும் இறை சக்தியுடனும் பணியிடத்தில் வெற்றிகரமாக செயல்பட முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து நம்பிக்கையுடன் பணியாற்ற வேண்டும். இந்த மனநிலையில் பணியாற்றும் பொழுது இந்த இறைசக்தி நீங்கள் செய்யும் பணியின் மூலம் உங்களுக்கு உதவக்கூடியவர்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். வாருங்கள் நேயர்களே, ஒரு உதாரணத்தை காண்போம். இப்போது உங்கள் வேலையை நீங்கள் விரும்புகின்றீர்கள் என வைத்துக்கொள்வோம். ஆனால் இந்த வேலையில் உங்களுக்கு போதுமான ஊதியம் கிடைக்கவில்லை என்று உங்களுக்கு தோன்றுகின்றது. இந்த தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய தற்போதைய சம்பளத்தை அன்புடன் ஆசீர்வதிப்பதாகும். உங்களிடம் இருக்கும் சம்பளத்திற்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது அந்த சம்பளத்தை பல மடங்காக பெருக்க உதவுகிறது. மேலும் உங்கள் வேலை அல்லது சக ஊழியர்களை பற்றி புறம் பேசுவது, சண்டையிடுவது போன்ற எதிர்மறையான செயல்களை முற்றிலும் நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுடைய தற்போதைய உணர்வு நிலை என்பது மிகவும் முக்கியமாகும். உணர்வு நிலையை மாற்றுவது உங்களை ஒரு சிறந்த நிலைக்கு இட்டுச் செல்லும். கண்டிப்பாக உங்கள் உணர்வு நிலையை மாற்றுவது உங்களால் முடிந்த ஒன்றே. உங்கள் வேலை நாளில் மன அழுத்தத்தை விடுவிக்க நீங்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. அவற்றில் சில யோசனைகளை நான் உங்களுக்கு இங்கே கூறுகிறேன். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்வதற்கு முன் இந்த எளிய பயிற்சியை செய்யுங்கள். சௌகரியமாக ஒரு இடத்தில் அமர்ந்து உங்கள் மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் எண்ணங்கள் இடையில் வரும்போதெல்லாம் உங்கள் கவனத்தை மெதுவாக உங்கள் மூச்சிற்கு திருப்புங்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 முதல் 15 நிமிடங்கள் அமைதியில் இருங்கள். இது உங்களுக்கான நேரம், மிகவும் மதிப்புமிக்க நேரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, நீங்கள் செய்யக்கூடியது நேர்மறையான உறுதிமொழிகளை எழுதி உங்கள் பணியிடத்தில், கண்களில் படும் இடத்தில் அல்லது நீங்கள் அடிக்கடி பார்க்கும் இடத்தில் ஒட்டி வையுங்கள். உதாரணத்திற்கு, நான் வேலை செய்யும் இடம் ஓர் அமைதியான சொர்க்கம். என் வேலையை நான் அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். என் வேலையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் அன்பை பொழிகிறேன். என் வேலை அன்புடன் என்னை அரவணைத்துக் கொள்கிறது. நான் அமைதியுடனும் மனநிறைவுடனும் பணிபுரிகிறேன். இது போன்ற உறுதிமொழிகளை அல்லது வாசகங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். மூன்றாவதாக, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு உங்கள் முதலாளி பற்றிய நினைவு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த உறுதிமொழியை உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ளுங்கள். நான் எதை பார்க்க பெற விரும்புகிறேனோ அதை மட்டுமே நான் செயலாற்றுகிறேன். மற்றவர்கள் மீதான என் அன்பும் அங்கீகாரமும் ஒவ்வொரு விதத்திலும் எனக்கு பிரதிபலிக்கிறது. நான்காவதாக, நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, மனித மன சிந்தனையால் எந்த வகையிலும் கட்டுப்படுத்தப்பட மறுக்கப்படுகிறது. உங்களுக்கு பிடித்த வேலையை செய்யும்போது உங்கள் வாழ்க்கை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பப்படும். வேலைக்கு செல்வதற்கு முன் தினமும் உங்களிடம் இதை கூறிக்கொள்ளுங்கள். நான் எங்கிருந்தாலும் முடிவற்ற நன்மை, முடிவற்ற ஞானம், முடிவற்ற நல்லிணக்கம் மற்றும் அன்பு மட்டுமே என்னை சுற்றி உள்ளது. வாருங்கள் நேயர்களே, வேலையில் வெற்றி பெற நேர்மறை உறுதிமொழிகள் சிலவற்றை நாம் இங்கு காண்போம். எனது தொழிலில் நான் காணும் மகிழ்ச்சி
எனது ஒட்டுமொத்த மகிழ்ச்சியிலும் பிரதிபலிக்கிறது. எனது வேலையில் எனது சக ஊழியர்களும் நானும் ஒருவருக்கொருவர் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கு ஊக்கமளிக்கிறோம். எனக்கேற்ற வேலை என்னை தேடி வருகின்றது. நாங்கள் இப்போது ஒன்றாக இணைக்கப்படுகிறோம். நாம் ஒருவருக்கொருவர் ஆசீர்வதிக்கவும் செழிக்கவும் இங்கு இருக்கிறோம் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன். இந்த நம்பிக்கையை எனது தினசரி தொடர்புகளில் நான் பிரதிபலிக்கிறேன். புதிய வேலைக்கான நேரம் வரும்போது எனக்கு சரியான வேலை தானாகவே அமையும். வாய்ப்புகள் எல்லா இடங்களிலும் உள்ளன. எனக்கு வரம்பற்ற தேர்வுகள் உள்ளன. ஒன்றாக செயல்படுவது வாழ்க்கையின் நோக்கத்தின் ஒரு பகுதியாகும். நான் வேலை செய்யும் மக்களை நான் நேசிக்கிறேன். நான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை பெற தகுதியானவன். அதை நான் இப்போது ஏற்றுக்கொள்கிறேன். இன்று நான் வேலையில் சந்திக்கும் அனைவரும் என் சிறந்த நலனில் அக்கறை கொண்டுள்ளனர். மற்றவர்களுக்கு ஊக்கமளிப்பதிலும் நேர்மறையான கருத்துக்களை வழங்குவதிலும் நான் மிகவும் சிறந்தவன். எனக்கு வரம்பற்ற ஆற்றல் உள்ளது. எனக்கு முன் நல்ல வாழ்க்கை மட்டுமே உள்ளது. எனது பணிபுரியும் இடம் மகிழ்ச்சியாக உள்ளது. சக ஊழியர்களுடன் பரஸ்பர மரியாதையில் நான் இருக்கின்றேன். எனது முயற்சிகள் எல்லாம் வெற்றிக்கு வழிவகுக்கின்றன. நான் நம்பிக்கையுடன் செயல்படுகின்றேன். வெற்றியை எதிர்கொள்கிறேன். வேலை வாய்ப்புகள் என்னை நோக்கி வருகின்றன. என் திறமைகள் என் வாழ்க்கையை உயர்த்த உதவுகின்றன. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் திறமையாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படுகிறேன். எனது நேர்மையும் அர்ப்பணிப்பும் எனக்கு பெரிய வெற்றியை தருகின்றன. நான் தினமும் வளர்ச்சி அடைகிறேன். நான் என் கனவுகளை நிஜமாக்கும் பாதையில் இருக்கிறேன். வெற்றி என்னை நோக்கி வருகிறது. நான் ஒரு வெற்றியாளன். நேயர்களே, கர்மவீரன் என்பவர் தன்னுடைய கடமையை உறுதியோடு நேர்மையோடு தயக்கமின்றி செய்வதையே வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டவர் என்று பொருள்படும். இந்த பாடல் கூறும் முக்கியமான கருத்து, மனிதன் சாமானியமாக பிறக்கலாம், ஆனால் செயலில் சிறந்து விளங்கும் போது தான் வீரனாக மாறுகிறான். உங்கள் கடமையை நேர்மையாக துணிச்சலுடன் செய்யும் போதே நீங்கள் வெற்றியின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகின்றது. நினைவில் கொள்ளுங்கள், போராட்டம் இருந்தாலும் விரும்பிய பாதையில் முன்னே செல்லும் உங்களது நம்பிக்கையே வெற்றியின் துவக்கமாகும். அமுதமழை இணையதள வானொலி நேயர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன் நாம் சற்று முன் பார்த்த வாழ்க்கை பாகங்களை நீங்கள் மாற்றும் முயற்சியில் எவ்வாறு உங்களுக்கு தியானம் துணை புரியும் என்பதை பற்றி சற்று காண்போம். நேயர்களே, தியானம் மூலம் நீங்கள் மன அமைதியை பெறலாம். தியானம் மனதின் உள்நிலை அமைதியாகவும் நிலையாகவும் இருக்க துணை புரிகின்றது. சத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் உள் அமைதியை, அதாவது உங்களின் ஆழ்மன அமைதியை நம்முடைய சக்தியாக மாற்றுகின்றது. மன அமைதி என்பது மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியதாகும். அது சரியான முடிவுகளை எடுக்கவும் நமக்கு உதவுகிறது. இரண்டாவதாக, தியானம் செய்வதால் சிந்தனையில் தெளிவு ஏற்படுகிறது. தினமும் தியானம் செய்வதால் ஆழமான சிந்தனையும் தெளிவான பார்வையும் உருவாகிறது. நமக்குள் வரும் எண்ணங்களை நாம் உற்று நோக்கும் திறமையை தியானம் நமக்கு வளர்க்கின்றது. நான் என் எண்ணங்கள் அல்ல, மாறாக நானே எண்ணங்களை உருவாக்குபவன் என்ற உணர்வை
தியானம் மூலம் உங்களால் அடைய முடியும். மேலும் தியானம் மனதை சீராக இயக்குவதால் கற்பனை மற்றும் புதுமையான யோசனைகள் நன்கு உருவாகின்றன. பயம், கோபம், குழப்பம் குறையும் போது அழகான படைப்புகள் நம் உள்ளத்தில் இயற்கையாக உருவாகின்றன. அமைதியான மனம் என்பது படைப்பாற்றல் மிக்க மனம் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். தியானம் செய்வதன் மூலம் நம் உறவுகளை மேம்படுத்த முடியும். தியானம் தன்னிலை உணர்வை வளர்க்கிறது. இது மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ள உதவுகிறது. தோற்றங்களை விட உணர்வுகளை பார்க்கும் ஆற்றல் உருவாகிறது. நாமே அமைதியாக இருக்கும்போது நம் மன அழுத்தம் மற்றவரிடம் செல்லாது. இதுவே உறவுகளை நல்லதாக மாற்றும். இதற்கு தியானம் மிகவும் உதவுகின்றது. உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் வெற்றி பெற தியானம் மிகச்சிறந்த ஒரு கருவியாக அமைகின்றது. தியானம் மூலம் திறமையான நேர மேலாண்மை, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட், மனசாந்தி, மென்டல் பீஸ், ஆளுமை, லீடர்ஷிப் ஆகியவை வளர்கின்றன. வேலை நேரத்தில் சுறுசுறுப்பான ஆனால் அமைதியான செயல் உருவாகிறது. துணிவு மற்றும் நிலையான நம்பிக்கை ஆகியவை தியானத்தின் பயன்களாகும். இது உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உதவுகிறது. நீங்கள் உண்மையில் அமைதியாக இருந்தால் உங்களால் உலகத்தையே அமைதிக்கு திருப்ப முடியும். தியானம் என்பது கடவுளை பார்த்துவிட்டு வருவது அல்ல, மாறாக நம்மை நாமே பார்க்கும் ஒரு பயணமாகும். நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றினால் உங்கள் உலகமே மாறும். ஆகவே தியானம் என்பது மன அமைதிக்கான மருந்து மட்டுமல்ல, அது மன எழுச்சிக்கான ஒரு இசை, உறவுகளுக்கான ஒரு ஒளி, படைப்பாற்றலுக்கான ஒரு தூண்டல், மிக முக்கியமாக நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு திசையிலும் வெற்றிக்கான திசைகாட்டி ஆகும். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்களித்த அமுதமழை வானொலி தளத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.